மோடிக்கு பகிரங்க மிரட்டல் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் வீதிக்கு வீதி போராட்ட அறிவிப்பு. தேர்தல் நேரத்தில் பாஜக செய்யும் சூழ்ச்சி. களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய திமுக. அடுத்த நொடிய அலறி இருக்கக்கூடிய அண்ணாமலை. நிதிஷ்குமாரின் முதல்வர் பதவி பறிப்பு. அதிர்ச்சியில் எடப்பாடி. விஜய் ரசிகர்கள் வரிசையாக மயக்கம். தமிழக விவசாயிகளின் உரிமையை பறிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கடிதத்தை வெளியிட்டு அதிரடி காட்டியிருக்கக்கூடிய திமுக. ஸ்டாலினுடைய வீடியோ இந்தியா முழுக்க கடும் வைரல். இது மாதிரி கள நிலவரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் தான் இப்படி பல தரவுகளை திரட்டி வீடியோ பதிவிடக்கூடிய நமக்கு அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய அளவில் வைரலா மாறி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு ஒரு பகிரங்க மிரட்டல், ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ இந்தியா முழுக்க தீயா பரவிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது வடச்சென்னை படத்துல தனுஷ் ஒரு டைலாக் பேசுவாரு, நம்மளை காப்பாத்திக்கிறது பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணணும் அப்படிம்பாரு. அதே படத்துல அமீரோட கேரக்டர், ராஜன் கேரக்டர் அந்த படத்துல பேசும், நோ முத்தனா ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வை, அவ்வளவுதான் உனக்கு, இவனுங்கள மாதிரி பேப்பர் ரவுடி கிடையாது நானு, ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வை அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜன் எந்த அளவுக்கு ஒரு அந்த மக்களுக்காக பேசுவாரோ அந்த மாதிரி ஒரு பேச்சாதான் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இந்த வீடியோ பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு இது தமிழ்நாடு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேராபத்து. அந்த வீடியோலையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, தமிழ்நாடு வாசல் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்து அப்படின்னு இதை குறிப்பிடுறாரு. அதுவும் இது இவங்க கொண்டு வரதுக்கு வேற நேரம்லாம் கிடைக்கல, தேர்தல் நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அதுதான் பாஜகவுடைய அந்த கேவலமான கேடுகட்ட ஒரு அரசியல். அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா ரொம்ப பிரச்சாரத்துல மும்முரமா இருக்கக்கூடிய நேரத்துல டீலிமிட்டேஷன் அப்படிங்கறத அவசர அவசரமா கொண்டு வராங்க. நாளை மறுநாள் ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும், அதுல டீலிமிட்டேஷன் முக்கியமான ஒரு விஷயமா கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த, ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்துல இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிகள் எல்லாருமே பிரச்சாரத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க போய் கலந்துக்கலாம் என்ன ஆகுறது? அப்போ அங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டா தமிழ்நாடு இந்த நேரத்தில் எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவசர கதியில இந்த ஒரு திட்ட மசோதாவை கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு தேர்தல் பதவி அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான், மாநில உரிமை தான் எங்களுக்கு முக்கியம், ஒருபோதும் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த டீலிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சம்பந்தமா பல வீடியோக்கள் நம்ம பேட்டை டிவியில் சம்பந்தமா பேசியிருக்கிறோம். அதாவது தொகுதி மறுவரை. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 543 தொகுதிகள் இருக்கு. இப்போ பாஜக என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து முன்னாடி இந்திரா காந்தியோட காலத்துல தொகுக்கப்பட்டது, இப்போ நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, 140 கோடி கிட்ட மக்கள் தொகை ஆவாரதால இப்போ தொகுதி மறுவரை செய்யணும், மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இங்க தான் இருக்கு பேராபத்து. மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி அதிகமாக்கணும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு கடுமையான ஒரு சூழ்ச்சி தான். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கு அதிகமா இருக்குது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமான விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்னும் போது படித்த மாநிலங்களா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா வரைக்குமே இது மாதிரி படித்த மாநிலங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறத ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அரசு அது சம்பந்தமான விழிப்புணர்வு கொண்டு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இது மாதிரியான பல மாநிலங்களில் பார்த்தோம்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் வட மாநிலங்கள் இது கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது. அந்த கல்வி அறிவு இல்லாதால அந்த அரசு ரொம்ப அஜாக்கிரதையா இருந்ததால வட மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மக்கள் தொகை எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். மக்கள் தொகை எண்ணிக்கை அவங்க ஏன்னா அவங்க அரசு சொன்ன வார்த்தையை, ஒன்றிய அரசு சொன்ன வார்த்தையை அவங்க காது கொடுத்து கேட்காதால மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு சொன்ன ஒரு சட்டத்தை, ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஒரு நடைமுறையை பின்பற்றுறதற்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதலமைச்சர் இங்க முன்வைக்கிறாரு. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்னைக்கு தொகுதி மறுவரை நடந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ என்ன செய்யறாங்க, 543 இருக்குது, இதை நாங்கள் 816 கொண்டு வர போறோம் அப்படிங்கிற தகவல் வருது. அதாவது 543 816 மாற்ற போறாங்களாம். இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி கூட்டப்படும் குறைக்கப்படும் அப்படிங்கும் போது இப்போ உத்தரப்பிரதேசல 80 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. இப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, அது 120 மாற்றப்படும். 80 இருக்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் 120 மாற்றப்படும். தமிழ்நாட்டில் அன்னைக்கு இந்திரா காந்தியோட பீரியட்ல தமிழ்நாட்டுக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடோட மக்கள் தொகைக்கு ஏற்ப இது 31 குறைக்கப்படும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய பேராபத்து. கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருந்து அது இன்னொரு 10 குறைக்கப்படும். அப்ப கேரளால இருந்து குறைக்கப்படும், தமிழ்நாட்டில இருந்து குறைக்கப்படும் அப்படின்னா
இங்கே பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் உயர்த்தி கொடுக்கப்படும். அப்போ இப்படி உயர்த்தி கொடுக்கப்படுதுன்னா நாளைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு வைங்களேன். ஒரு மசோதா கொண்டு வந்து எல்லா மாநில எம்பிகளும் அதில் வாக்கெடுப்பில் கலந்துக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 39 அதோட எண்ணிக்கை குறைவும். ஏன்னா தமிழ்நாட்டில் உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டு பிறண்டு என்ன செஞ்சாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் இங்கே கால் பதிக்க முடியாதுன்ற அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த தமிழ்நாட்டோட தயவு இல்லாமல் கேரளாவுடைய தயவு இல்லாமல் நம்ம தனிச்சு நம்ம அங்கே நம்மளோட எம்பிகளோட ஓட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வட மாநிலங்களில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கையை உயர்த்திட்டு தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்தியத்தோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு வேலைகளில் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைச்சிட்டோம்னா நம்ம எம்பிகள் குறைவாக இருப்பாங்க. நம்ம ஒரு மசோதாவில் நம்ம வாக்களித்தாலும் நம்மளோட வாய்ஸ் அங்கே பெரிய அளவில் இருக்காது. அவங்களுடைய பாஜகவோட எம்பிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்தி பேசக்கூடிய எம்பிகளோட அதிகமாக இருக்கும்போது அவங்க நினைக்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கக்கூடியதான் திட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியை கொண்டு போகிறதுக்காக அந்த ஒரே நாடு, இந்து ராஷ்டிரா, ராம ராஜ்யம் அப்படிங்கிற கட்டத்துக்கு கூட்டு போகக்கூடிய RSS உடைய அந்த பழைய கால டெக்னிக் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த தான் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை கொண்டு வராங்க. இதனால தான் இதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து இந்த விஷயத்தை, ஏன்னா இவங்க இந்தி திணிப்புன்னு ஒன்று கொண்டு வரும்போது 1950-60 காலகட்டத்திலே இந்த தமிழ்நாடு விழிப்புணர்வு அடைஞ்சு இந்தி திணிப்பை உள்ள விட்டோம்னா தாய்மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தமிழ்நாடு மட்டும் அதில் உறுதியாக நின்றதால இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கல்வி அழிவில், பொருளாதார ரீதியாக, சமூக கட்டமைப்பு வழியாக இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம உயர்ந்து நிற்கிறோம். இந்த விஷயத்தை சாதாரணமாக எதிர்கொண்ட மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களோட தாய்மொழி அழிஞ்சு போச்சு. பல மொழி, போஜ்புரி, இது மாதிரியான பல மாநிலங்களோட தாய்மொழிகள், மார்வாரி, இது மாதிரியான பல மொழிகள் சொல்லலாம். அந்த மாதிரி பல மொழிகள் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் அவங்க முழிக்கிறாங்க. நம்ம மராட்டி மொழி கூட இன்னைக்கு காணாம, மராட்டியர்கள் கூட அதிகமாக இருந்து கூட மராட்டி மொழி காணாம போச்சு. ஒரு டிவி சீரியல் எடுத்தால் கூட இன்னைக்கு ஹிந்தி சீரியல் தான் எடுக்கப்படுதே தவிர மராட்டிய மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல கூட மராட்டி மொழி சீரியல் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு எப்பவுமே எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வோட ஒரு முன்னெச்சரிக்கையோட இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் சொல்லும் போது கூட மற்ற மாநிலங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விஷயத்தை ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் எடுத்து சொல்றாரு. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா எல்லா இடங்களுக்குமே இதை பற்றி சொல்லி, பஞ்சாப் எல்லா மாநிலங்களுமே எடுத்து சொல்லி எல்லா முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வச்சு ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சு இதை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாகணும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்தாதான் நம்மளுடைய தென்னிந்தியாவுடைய உரிமை நம்மளால காப்பாற்ற முடியும். அப்படி நம்ம எதிர்க்கலை அப்படின்னா தென்னிந்தியாவை ஓரம் கட்டிட்டு வெறும் வட இந்தியா மட்டுமே இந்தியா, இந்தி பேசுறவர்கள் மட்டுமே இந்தியாவை ஆள்பவர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை கொண்டு போயிடும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை எதிர்த்தாரு. அதுக்கான ஆக்கப்பூர்வமான கள வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அதை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பாஜக அரசு இப்போ அது ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம், நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வர போகிறோங்கிறாங்க. அதை கொண்டு வரத்துக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் தேர்தலோடைய நேரம். தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய நேரத்தில், இன்னொரு 10 நாளில் தேர்தல், 8 நாளில் தேர்தல் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அவங்க தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா, இதை எதிர்ப்பாங்களா அப்படின்னு அவங்க கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, எப்பா எங்களுக்கு தேர்தல், அரசியல், பிரச்சாரம் இதெல்லாம் ரெண்டாவது தான், எங்களுடைய மாநில உரிமை தான் எங்களுக்கு முக்கியம். 1950-60 இந்தி திணிப்பு ஞாபகம் இருக்கா? இந்தி திணிப்புக்காக நாங்கள் எந்த அளவுக்கு இங்கே இறங்கி போராடின வரலாறு ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி வீதிக்கு வீதி நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் இறங்கினோம்னா மொத்த இந்தியாவுமே எங்களை திரும்பி பார்க்கும். பிரதமர் மோடி அவர்களே, இதை நீங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் கொடுக்குறேன். தமிழ்நாட்டை மட்டும் சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க, தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்கணும்னு கொண்டு எக்காரணத்தை கொண்டு நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் நாங்கள் வீதிக்கு வர ஆரம்பிப்போம், ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வர ஆரம்பிப்போம். அந்த வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய விஷயத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நானே தலைமையேற்று அந்த போராட்டம் நடத்துவேன். தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போவோம், ஒட்டுமொத்த இந்தியாவை எங்களை திரும்பி பார்க்கும். இதை நீங்க ஒரு மிரட்டலா எடுத்துக்கிட்டா கூட எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு துணிச்சலான ஒரு வீடியோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசின இந்த வீடியோங்கிறது இன்னைக்கு வட மாநிலம் கடுமையான முறையில் வைரலா பரவிட்டு இருக்கு. எப்படி இருக்காரு பாருங்க ஒரு முதலமைச்சர், ஒரு கொள்கை விஷயத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே இந்த வீடியோவை பெரிய அளவில் இன்னைக்கு வைரலா மாறக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது. தேர்தல் நேரம்லாம் இங்கெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் நைஸா உள்ள வந்து கொண்டு வந்து திணிச்சிடலாம் அப்படிலாம் எந்த கனவும் காணாதீங்க. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் எங்களுக்கு கொள்கையை தான் முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, மாநில உரிமையை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு மாநில உரிமை தான் முதல் கடமையை தவிர பதவியெல்லாம் 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலா பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நீங்க ஒருவேளை டீலிமிட்டேஷன் மூலியமா தமிழ்நாட்டோட உரிமையை பறிக்க நினைச்சாலோ, அதாவது எம்பிகளோட எண்ணிக்கையை குறைக்க நினைச்சாலோ, அல்லது சில நேரங்களில் பாஜக ஒரு சித்து விளையாட்டு செய்வாங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிப்பாங்க. அதாவது நமக்கு கேஸுக்கெல்லாம் ஒரு மானியம் கொடுக்கப்பட்டு இருந்தது, அதை என்ன செஞ்சாங்க, அந்த மானியத்தை நாங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் மானியம் போட்டாங்க,
அந்த மானியம் குறைக்கப்பட்டது. இப்போ யாருக்குமே கேஸ் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மானியம் வரதே கிடையாது. இது எப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிச்சாங்க தெரியுமா? அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பிகளோட எண்ணிக்கை இருக்கா? நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு 5 தரோம், உங்களுக்கு ஒரு 10 எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நமக்கு 5 10 கூட கொடுத்துட்டு, அங்கே வட மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அதிகமாக கொடுத்தாலும் அதுவும் நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி தான். அப்போ நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடுன்னு சொல்லி அரசு தானே உத்தரவு கொடுத்துச்சு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதனால இப்போ நமக்கு 39 தொகுதி இருக்கா, இதை விகிதாச்சார அளவில் கொண்டு வா. 543 816 மாத்திரியா, இது எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீதத்தை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளித்து எல்லா மாநிலத்தில் அந்தந்த எண்ணிக்கை உயர்த்து. இங்க 5 உயர்த்தியா, அங்க அது 15 வருதா, ஈக்குவலா இருக்குமா, அந்த அளவுக்கு நீ உயர்த்தினா அதுதான் நீதமான பங்கீடு, அதுதான் மாநில அரசுகளை ஒரே கண்ணோட்டத்தில் நடத்தக்கூடிய பங்கீடு. ஆனா அதை விட்டுட்டு இங்க எங்களுக்கு 5 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்க நீ 50 உயர்த்தினா அந்த தில்லு முள்ளுக்கு அந்த திருட்டு தனங்களுக்கு இங்க இடமில்ல ராஜா. வீதியில் இறங்கி போராடுவோம். அதுக்கு முதலமைச்சர் நானே தலைமை ஏற்பேன். அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னா 50 60ல என்ன போராட்டம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? திமுக என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? நான் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறது 2வது தான். அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய பேரியக்கத்துடைய தலைவர் நானு. அந்த அறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் என்ன ஒரு போராட்டம் நடத்தினாங்களோ அந்த போராட்டத்தை நானே தலைமையேற்று நடக்குவேன். மோடி அவர்களே, இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை. இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள். அண்ணல் அம்பேத்கர் மேல ஆணையிட்டு சொல்றேன், இப்படி ஒரு போராட்டம் நடத்தினா ஒட்டுமொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி, இது மோடிக்கு கொடுக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலா பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு தமிழ்நாட்டை ஒரு ஆண்மையுள்ள ஒரு ஆண்மகன் ஆட்சி செய்யறாரு அப்படிங்கிற பெருமை நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு தைரியத்தை நீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு தைரியத்தை பனையூர்ல பதுங்கி இருக்கக்கூடிய அந்த கோமாளிப்பேட்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு துணிச்சலோட, ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது அவ்வளவு உறுதியா நின்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க தடுத்து நிறுத்தினாரு. சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவ்வளவு நீங்க உடனடியே நிறுத்தணும், சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றணும்னு சொல்லி அவ்வளவா ஒரு உத்தரவு போடும்போது கூட அதெல்லாம் நடத்த முடியாது. 144 தடை உத்தரவு போடுறேன், எவனாவது மேல போய் கடு பார்க்கலாம் அப்படின்னு உறுதியோட நின்று அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினார் பாருங்க. அந்த ஒரு உறுதி. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து வாயை கூட திறக்க மாட்டாரு. எப்படி காட்டின இடத்துல கையெழுத்து போட்டாங்க இல்லையா, நீட்டுல கையெழுத்து போட்டது, உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது, சிஏஏக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னு சொல்லி காட்டின இடத்துல கையெழுத்து போட தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆபத்து தான் இன்னைக்கு நிதிஷ்குமாரை சூழ்ந்து இருக்குது. அங்க நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. முழுக்க முழுக்க பீகார்ல நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடுங்க, நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடுங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இன்னைக்கு நிதிஷ்குமார் கையில இருந்து முதலமைச்சர் பறிக்கப்பட்டு அவருக்கு வந்து இன்னைக்கு எம்பி பொறுப்பு கொடுக்கப்படுது, மாநிலங்களோட எம்பி பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்போ அங்க நிதிஷ்குமாரோட எம்பி பதவி பறிக்கப்பட்டு இன்னைக்கு அங்க பாஜக ஆட்சி செய்யும். வெறும் 4 மாசத்துல அந்த சம்பவம் நடந்திருக்கு. நிதிஷ்குமாருக்காச்சு அது 4 மாசத்துல நடந்துச்சு. ஒருவேளை பாஜகவோட சூழ்ச்சியால இங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா, எடப்பாடி பழனிசாமிலாம் 4 மாசம்லாம் கிடையாது, 4 வாரத்துல 1 மாசத்துல அவர்லாம் முதலமைச்சராக இருந்து தூக்கிட்டு இங்கே அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனையோ எச் ராஜாவையோ அவங்க கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. அப்பேற்பட்ட பாஜக தான் ஆட்சி அமைக்கிறதுக்காக, அதிகார பொறுப்பில் அமர்வதற்காக, அந்த அதிகார பொறுப்பில் அவங்களுடைய மதவெறி கொள்கையை திணிக்கிறதுக்காக பாஜக எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. அப்போ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஆட்சியாளர் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான் நம்ம பேட்டை டிவி சார்பில் நம்ம தொடர்ந்து பதிவு செய்கிறோம். இந்த எதிர்த்து பாஜக எதிர்க்கக்கூடிய அந்த வலிமைங்கிறது அதிமுக நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் இவ்வளவு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நிக்குது. தமிழ்நாட்டுடைய குரலே ஒட்டுமொத்தமா கழுத்தை நெரிக்கிறதுக்கு சமம். இந்த இடத்துல அதிமுக வாயை திறந்து பேசாது. சரி, விஜய் புரட்சி செய்யற மாற்றம் செய்யறன்னு சொல்லி கிழிச்சிட்டு வந்திருக்காரு. விஜய் எதிர்த்து இங்க வாயை திறந்து பேச முடியுமா? திருப்பரங்குன்ற விஷயத்துக்கே விஜயால பேச முடியல, இங்க எங்க இருந்து பேச போறாரு? சும்மா ரோட சைக்கிள் ஓட்டிட்டு போறதை தவிர, அந்த குரலி வித்த காட்டுறதை தவிர விஜய் கிட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. மிஞ்சி போனா விஜயோட தரப்புல இருந்து ஒரு A4 ஷீட்ல ஒரு 4 எழுத்து எழுதி தர முடியும். அந்த எழுதுனது கூட விஜயால பேப்பரை பார்க்காம படிக்க முடியாது அப்படிங்கறத யதார்த்தம். அதனால இப்பேற்பட்ட கோமாளிகளை பார்த்தோ, பாஜக அடிப்படையக்கூடிய அடிமைகளை பார்த்தோ வாக்களிக்காம இந்த தமிழ்நாட்டோட உரிமை யாரால பாதுகாக்க முடியும்? அந்த திமுகவுடைய பக்கம் நிற்கிறது தான் இன்னைக்கு அவ்வளவு முக்கியமான விஷயம். அதனாலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, தேர்தல் பதவியெல்லாம் 2வது தான்ப்பா, எங்க மாநில உரிமை முக்கியம், ஒருபோதும் விட மாட்டோம், வீட்டுக்கு வீடு வந்து வீதியில இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா இது ஏதோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நடந்தது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்யறாரு. அங்க விவசாயிகளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ஒன்றிய பாஜக அரசு சார்பில் இருந்து நெல்லுக்கான ஊக்கத்தொகை இருக்குல்ல, அந்த ஊக்கத்தொகையை நீங்க தமிழ்நாடு நிறுத்தணும், நீங்க ரொம்ப அதிகமா ஊக்கத்தொகை தரீங்க அப்படின்னு எங்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. நீங்க இப்படி அதிகமா ஊக்கத்தொகை தரதால இங்க விவசாயிகள் வந்து அதிகமா நெல்லை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க, நெல் கோதுமை அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. இப்படி அதிகமான நெல் கோதுமை உற்பத்தி செய்யறதால
நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, உயிர் சூழல் பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி நீங்க உடனடியாக அந்த ஊக்கத்தொகை தரது நிறுத்தணும், விவசாயிகளுக்கு தரக்கூடிய அந்த ஊக்கத்தொகை இருக்குல்ல அந்த ஊக்கத்தொகை நீங்க நிறுத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசு சார்பிலிருந்து கடிதம் கொடுக்குறாங்க. எப்படி உதய மின் திட்டம் வழியா நீங்க கரண்ட் பில்ல ஏத்தியே ஆகணும், நீங்க நிறைய தற்கொலை கரண்ட் பில் ரேட் ஏறிச்சுன்னுவான். உதய மின் திட்டத்தை கையெழுத்து போட்டது அதிமுக. அந்த உதய மின் திட்டம் வழியா ஒன்றிய அரசு நிர்ணயிக்க விலை. அப்போ ஒன்றிய அரசு நீங்க கரண்ட் பில்ல ஏத்துறாதான் உங்களுக்கான மானியம் கொடுக்கப்படும், அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இன்னைக்கு நெல்லுக்கான ஊக்கத்தொகை இருக்குல்ல அந்த ஊக்கத்தொகையை நீங்க உடனடியாக நிறுத்தணும் சொல்லி ஒன்றிய அரசு சார்பில் இருந்து கடிதம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ இவங்க நல்லா பாருங்க, தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய உணவு வரைக்கும் இந்த பாஜக தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கு. இதை வந்து சப்பாத்தி சாப்பிடக்கூடிய விஷயத்திலும் பானிபூரி சாப்பிடக்கூடிய விஷயத்துல இவங்களுக்கு அந்த விஷயம் வராது. நெல்லுக்கு தான் இவங்களுக்கு அந்த ரோஷம் வருது. நெல்லு விளையிறதால நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல், உயிர் சூழல் பாதிக்கப்படுதான். ஏன்னா ஒடிசாவோட தேர்தல் நடந்துச்சு. சமீபத்தில் ஒடிசாவோட தேர்தலில் தமிழர்களை கேவலை பற்றி ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க. அங்கே வந்து ஒடிசாவோட சிஎம்மோட ஒரு பிஏவா வந்து அங்கே இருந்தவர் வந்து ஒரு தமிழர் உங்களை ஆட்சி செய்யணுமா, ஒரு தமிழ் பாபு உங்களை ஆட்சி செய்யணுமான்னு சொல்லி அமித்ஷா கேட்டார் இல்லையா. அப்போ பாஜக சார்பில் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு தமிழர்கள் வந்து கஞ்சி சோத்து கஞ்சி இருக்குல்ல அந்த கஞ்சியை இலையில போய் தமிழர்கள் இலையில சாப்பிட்ற நம்மளுடைய பாரம்பரியம், இலையில வந்து கஞ்சியை போட்டு அந்த கஞ்சியெல்லாம் கீழே படிஞ்சு போகிற மாதிரியும் அந்த கஞ்சியை ஒருத்தர் எடுத்து அப்படி ஏடா கூடமாக சாப்பிட்டு அருவருப்பாக சாப்பிட்ற மாதிரியும் ஒரு வீடியோ வெளியிட்டு தமிழர்களுடைய உணவாக இருக்கக்கூடிய அரிசி சாதத்தை கேவலமாக அப்படி சித்தரிச்ச காட்டின ஒரு கட்சி தான் பாஜக. இன்னைக்கு அந்த தமிழர்களுடைய உணவாக இருக்கக்கூடிய நெல்லுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகையை நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கடிதம் வெளியிடுறாங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இதை விவசாயிகள் முன்னாடி எடுத்து உடைக்கிறாரு. நாங்கள் அப்படிலாம் நிறுத்த முடியாது. 2021 முன்னாடி அதிமுக ஆட்சியில் பார்த்தோம்னா நெல்லுக்கான ஊக்கத்தொகை, அதாவது ஒன்றிய அரசு ஒரு ஊக்கத்தொகை தருவாங்க. அதாவது விவசாயிகளுக்கான ஒரு ஆதரவு விலை நிர்ணயம் செய்வாங்களே அந்த மாதிரி ஒன்றிய அரசு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை கூடுதலாக நம்ம தமிழ்நாடு சார்பில் இருந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து கொஞ்சம் ஒரு ஊக்கத்தொகை தருவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் 2020 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் வெறும் 50 ரூபா 60 ரூபா சன்ன நெல்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த புழுங்கல் அரிசி, பாஸ்மதி ரைஸ், இதெல்லாம் சன்ன நெல் சொல்லுவாங்க. சாதாரண நெல் இருக்கும். சாதாரண நெல் தான் குண்டா இருக்கக்கூடிய அரிசி, ரேஷன் கடைகளில் போடக்கூடிய அரிசி, இட்லி மாவுக்கு அரைக்கக்கூடிய அரிசி சாதாரண நெல். இந்த சாதாரண நெல்லுக்கு 50 ரூபாயும் சன்ன நெல்லுக்கு 70 ரூபா வரைக்கும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டுச்சு. அப்போவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய அந்த ஊக்கத்தொகையோடு சேர்த்து திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 131 ரூபா சாதாரண நெல்லுக்கு 131 ரூபாயும் சன்ன நெல்லுக்கு 156 ரூபாயும் உயர்த்தி கிட்டத்தட்ட நெல்லுக்கான ஊக்கத்தொகை ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 100 கிலோ குறிக்கும். ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லி திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. சொன்ன மாதிரியே மு க ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபா உயர்த்தப்பட்டது. இப்போ திமுக அடுத்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா ஒரு குவிண்டால் 3500 ரூபா உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கப்படும், கிட்டத்தட்ட ஒரு குவிண்டாலுக்கு 1000 ரூபா வரைக்கும் உயர்த்தப்பட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டு பொருளாதார ரீதியை உயர்த்தி மக்களுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா, இலவச பஸ், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்விக்கான உரிமை தொகை, இது மாதிரி கொடுத்தா திமுக சொன்னதை செய்வாங்க. திமுக பார்த்து காப்பி அடிச்சு தான் நம்ம வடமாநிலங்களில் வண்டி ஓட்டுறோம், நம்மளும் 1000 ரூபா கொடுக்குறோம், இலவச பஸ் கொடுக்குறோம். எதையுமே பாஜகவில் முழுசாக செய்ய முடியல. 3 மாதம் 6 மாதம் மேலே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை இதை அவங்களால செய்ய முடியல. அப்போ குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் இங்கே பாஜக இங்கே திமுக கொடுத்துட்டாங்கன்னா இதை நம்ம பீகாரில், மகாராஷ்டிராவில், குறிப்பாக பஞ்சாபில் நம்ம இதை கொடுத்தாகணுமே, இல்லைன்னா நம்ம டவுசர் கிழிஞ்சிருமேன்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தோட வெளிப்பாடாக தான் இந்த கடிதத்தை கொடுத்து நீங்கள் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக நீங்கள் நிறுத்தணும், இதனால நிலத்தடி பாதிக்கப்படுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினாங்க. அதை முதலமைச்சர் அம்பலப்படுத்தி காமிச்சாரு. உடனடியாக நிர்மலா சீதாராமன் வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லல, நாங்கள் இப்படி தானே சொன்னோம், அப்படி தானே சொல்லி நீண்ட ஒரு ட்விட்டரில் நீண்ட ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நானும் தள்ளுறேன் 1/2 மணி நேரம். ஏன் இவ்வளோ லென்த்தாக எழுதுறாங்கன்னா, அவ்வளோ லென்த்தாக எழுதுனா யாரும் முழுமையாக படிக்க முடியாது. உண்மையில என்னாலே படிக்க முடியல, அவ்வளோ லென்த்தாக எழுதுறாங்க. திரும்ப முதலமைச்சர் அதை டேக் பண்ணி ஏன் இவ்வளோ நீண்ட ஒரு பொழிப்புரை ஏன் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன் நீண்ட பொழிப்புரை செய்யணும், நீங்க சொல்றது உண்மைனா ஒரு கடிதத்தை நீங்க காட்டு போயிடலாமே, நீங்க கொடுத்த கடிதத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை காட்டுறாரு. அந்த கடிதத்தில் உண்மையாவே குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்றிய அரசுடைய கடிதம், நீங்க நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்தணும், இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, உயிர் சூழல் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வாசகங்கள் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒன்றிய அரசு சார்பில் வந்து தமிழர்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, விவசாயிகளுடைய உரிமை தொடர்ந்து பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதை எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு அரசு இவ்வளவு துணிச்சலா, எனக்கு பதவி முக்கியம் இல்லை, எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்லை, இந்த மாநிலத்தோட உரிமை முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு உரிமையோடு நிற்கிறாங்க. அந்த உரிமையோடு நிற்கிறதால தான் இங்கே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்,
திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மட்டுமே இங்க மாநில உரிமை பாதுகாக்கப்பட்டு இங்க என்னைக்கு வரைக்கும் நம்ம இத்தனை வரைக்கும் ஒரு மனிதநேயத்தோட வாழ்ந்துட்டு இருக்குமே, அந்த மனிதநேயம் தமிழ்நாடு பொருளாதார ரீதியா உயர்ந்திருக்கணும், கல்வி ரீதியா உயர்ந்திருக்கணும்னா இங்க கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய திமுக ஆட்சி செஞ்சா மட்டுமே அதுக்கான சாட்சியம். அதை விட்டுட்டு இவர் நடிகர் அப்படின்னு நீங்க வந்தனா, அந்த நடிகர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இது வரைக்கும் அந்த நடிகர் வாயை திறந்து பேசல. எப்ப அவரோட படம் வெளியே வரலப்பா, அவரோட படம் லீக் ஆகி போச்சுப்பா, அதுக்கே வாயை திறந்து பேச மாட்டாரு. அவரா தமிழ்நாடு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை பேச போறாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக என்ன சொல்லுதோ அப்படியே ஊங்கொட்டக்கூடிய ஆமாசாமி போடக்கூடிய நபர். அதனால இப்பேற்பட்ட நபர்களை விட்டுட்டு நம்மளுடைய வாக்கு தான் நம்மளுடைய மாநில உரிமையை தீர்மானிக்கும். அதனால தான் நம்ம பேட்டை டிவியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இதுவரை நம்ம செலுத்தக்கூடிய வெறும் வாக்கு இல்லை, அது மாநிலத்தோட உரிமை. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இது தேர்தல் காலம்தான், இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்ட்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எனும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு தவறடிச்சுட்டு வழக்கம் போல சும்மா கடந்து போக நினைச்சா நடக்கிறதே வேற. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் அவர் மேல் ஆணையம் சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. தமிழ்நாடு வில் ஃபைட், தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். போராடும், தமிழ்நாடு வெல்லும்.